சனியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. இந்த மாசம் 32 நாள் இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும், அப்ப சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனியின் ஆட்டம் ஆரம்பம். இப்போ இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் அமைகிறார். இந்த மாதம் 32 நாள் செவ்வாயும் சுக்கிரனும் புதனுடைய வீட்டில் 2 கேந்திரத்தில், அதே போல சனி பகவான் வக்ரம். இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? 2மே உக்ர கிரகம். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ நரசிம்மருடைய உக்ரத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்தாரோ, அதை போல பாவ கிரகங்கள், அதிலும் உக்ரமான கிரகங்கள், கோபமான கிரகம் செவ்வாய். நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இப்போ நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த கலகங்கள், இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ. சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி வராரு, இவருக்கு பாவப்பட்டவருங்க, ஏழைப்பட்டவருங்க, போய் கடையில் வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கினா இந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லது நினச்சி அவருக்கு ஒரு நன்மையை செய்வீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கோ போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அப்படியே ஒரு கலகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது அன்பு நேயர்களே, நீங்கள் யாரை அதிகம் பாவம் பார்க்குறீங்களோ, புண்ணியம் பார்க்குறீங்களோ, இறக்கப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தையோ அல்லது கலகத்தையோ ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும். அப்போ சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு. அப்புறம் போய் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு பதிகம் பிடிச்சா அப்புறம் இன்னைக்கு அந்த நாள் சரியாக வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? இதை தான் சனி செவ்வாயுடைய ஆட்டம்னு சொல்றது. ஒரு மருமகளாக இருந்தாக்கா இந்த மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்குள்ள தலையால் தண்ணி குடிக்கணும். சில இடங்களில் மாமியார் தலையால் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டம் தான் பேசும். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறது, மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் யாருக்கு? மெயினாக வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் சூழ்ச்சிகள், கலகங்கள் யாருக்கு? நான் நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சேன், என்ன வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சாமி, ஏன்னா வேணும்னே கார்னர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க, நான் திருப்பவும் அங்கே இருக்கணும் சாமி, ஜெயிக்கணும், நான் எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, எல்லாமே கலகம். சார் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் போர், யுத்தம், சண்டை அப்படிலாம் சொன்னோம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி கூட்டு சேரும் அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் தீய கிரகங்கள் யார் யார்? சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த அசுப கிரகங்களின் ஆட்டம் எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறார் குரு? அடக்குவாரா, அடங்குவாரா? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி. ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான். இப்போ டைட்டிலே நம்ம என்ன சொல்லியிருக்குங்க? உங்கள் ராசிக்கு 12 இருக்கக்கூடிய செவ்வாய், 3 இருக்கக்கூடிய சுக்கிரன். பொதுவாக இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கக்கூடாத இடத்தில் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கர்ப்பமாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் டெலிவரி டேட் இருக்குது, 20 தேதி 25 தேதி இருக்குன்னா அதை செப்டம்பரில் தள்ளி போடுவது சிறப்பு. காரணமாக தான் சொல்கிறேன் சார். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் கடகத்தில், இந்த செவ்வாயும் சுக்கிரனும் எங்கே இருக்கக்கூடாதுங்க? மிதுனத்தை செவ்வாயும், கன்னியில் சுக்கிரனும். இந்த அமைப்பு கிரகங்கள் நம்ம குழந்தைக்கு இருந்தால் அது திருமண வாழ்க்கையில் அது பாதிக்கும். அப்போ கொஞ்சம் அந்த செப்டம்பர் மாதம் ஒரு 5 தேதிக்கிட்ட இந்த டெலிவரியை தள்ளி போட்டோம்னா பிறக்கக்கூடிய குழந்தை, உங்களுடைய குழந்தை சிறப்பான எதிர்காலம் அமையும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல குழந்தைகளாக, சத்தான குழந்தைகளாக பிறக்கும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடக ராசி அன்பர்களே, கடல் கடந்து போயிருக்கீங்க, வெளிநாடு போயிருக்கிறீங்க, பொழப்புக்காக போயிருக்கிறீங்க. நிறைய கடகராசி என்பர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறாங்க. மெயினாக அவங்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் ரீனிவல், அதாவது திரும்பவும் இங்கேயே எக்ஸ்டெண்ட் ஆகுமா? அங்கே ஒரு தொழில் செய்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, இங்கே எங்களுக்கு அந்த விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? திரும்ப எங்கள் ஜாபை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? இல்லைனா நாங்கள் அங்கே பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அது 2 வாட்டி ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, இப்போ எங்களுக்கு அது கிடைக்குமா? இல்லைனா எனக்கு இங்கே வேலை இல்லை சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா? இல்லைனா நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த பிஸ்னஸை விட்டுட்டேன், திரும்பி பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஸோ எனக்கு பிஸ்னஸ் ரீஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ கடல் கடந்து சென்றிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, அங்கே வெளிநாடுகளில் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், என்கொயரிகளாக இருக்கலாம், விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், மெயினாக வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம், அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ரகசியங்கள்.
ஒரு செய்வினை கோளாறு, ஒரு திருஷ்டி அதிகமாகிறது, இல்லை ஒரு குடும்பத்திற்கான சாபங்கள், இதெல்லாம் அந்த மனிதர்களை இது ஆக்டிவேட் ஆகக்கூடிய நேரம். கடகராசிக்கு கஷ்டம்னு ஏன் சொல்ல, நீங்கள் எங்கே வேணாலும் உள்நாடாக இருங்க, வெளிநாடாக இருங்க, இந்தியாவுக்குள்ளே இருங்க, அப்போ நீங்கள் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி தான், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், கடகராசிக்கு ஏங்க கஷ்டம்? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்க குரு, ஜென்மத்தில் குரு இருந்தால் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், கடகராசி என்பவர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் வேலை செய்யும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த குரு இருக்கிறார். அப்போ எப்படி இருக்குங்க? சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருப்பது, ஒரு நம்பிக்கையாக ஒரு பணங்காசு கொடுத்து ஏமாறுவது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10,000 ரூபா கொடுத்தேன், நாளைக்கு கொடுத்துட்றான்னு வரவே இல்லை. இப்போ காசு கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது, அதுக்கு அந்த மாதிரியான கால நேரம் ஓடுது. அப்போ பாருங்கள் எவ்வளோ கடுமையான கால நேரங்கள். வேலை வாய்ப்பு, வருமானம், தொழில் அமைப்பு, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். கடகராசிக்கு அதுதாங்க இருக்குது. ஒரு வண்டி வாகன யோகங்கள், புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருக்கலாம், அதனால் வந்த லோன் பிரச்சனைகளாக இருக்கலாம். ஒரு வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குவது. நீங்கள் வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து இடம் வாங்கும்போது எச்சரிக்கை, உங்கள் பேரில் தான் வாங்கணும், இன்னொருத்தர் பேரில் வாங்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரிதான். நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன், அனுமதியே கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நல்லா தெரியும். என்னை நம்பி வரக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு தெரியும். அப்போது ஒரு இடம் வாங்கிறதாக இருக்கலாம், இடம் விற்கிறதாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். குறிப்பாக காதலர்கள், அவங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைகள், அதே போல் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனை, வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், வீண் கலகங்கள். யாரோ சொல்லி அவங்க மனசை கலைச்சிட்டாங்க சாமி, நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அதனால் ஒரு திருஷ்டி, ஒரு செய்வினை கோளாறுகள், ஒரு செய்வினை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, இதெல்லாம் எதில் இந்த கர்ம வினைகள்லாம் எப்படி குறையும்னா, பெரிய பெரிய யாகங்கள் செய்யணும். அப்போ தான் அந்த கர்மாவை நீங்கள் கழிக்க முடியும். அப்போ இப்படி கூட செய்யலாம். நீங்கள் இருக்கும் இடத்துல உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் படி உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இப்போ எப்படி இருக்குது, இதெல்லாம் மனசில் வச்சு அதுக்குரிய உங்கள் கம்பெனிலேயோ, உங்கள் ஃபேக்ட்ரிலேயோ, அல்லது உங்கள் நிறுவனங்கள்லேயோ, ஏன் உங்கள் வீடுகள்லேயோ ஒரு சில சின்ன சின்ன யாகங்கள் செய்து கொள்வது சிறப்பு. நல்ல பலனை கொடுக்கும். அந்த நெருப்பும் புகையும் பட்டுதுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துஷ்ட சக்தியும், எல்லா தீய சக்தியும் விலகும். அப்போ சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன வேள்விகள் கை கொடுக்கும். உங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆவதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அதே போல் இந்த செவ்வாய் சுக்கிரன் இருந்துட்டாலே அது இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய அதுக்கு ஃபிலாசபி பேசுகிறாங்க. இப்போது செவ்வாய் சுக்கிரன் தான், அது அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லும்போது அவங்க நேரில் உட்காந்து அவங்களுடைய பாதிப்புகளை பார்க்கும்போது அது இரண்டுபட்ட திருமணமாகத்தான் உள்ளது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கலாம், நாம் அதை தானே பேச முடியும். வெறும் புக்கில் வைக்கிறதும் தனிப்பட்ட கருத்தும் இங்கே நடக்காது. அந்த ஜாதகருக்கு நம்ம முன்னாடி உட்காந்துறவங்களுக்கு அது இயற்கையாக நடந்திருக்கு. அப்போது ரெண்டுபட்ட திருமணங்கள், இரண்டாவது திருமணமும் பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் மூணாவது திருமணம், பிறந்த குழந்தைங்களை தத்து கொடுக்கறது, இல்லை குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கணவன் பிரிஞ்சு போகிறது. ஒரு குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் கணவனுடைய ராங்காக நடந்து பாருங்கள், ரொம்ப திமிராக நடந்துக்கிறது.
அம்மா பேச்சு கேட்குறது, அக்கா பேச்சு கேட்குறது, ஆயா பேச்சு கேட்குறது, குடும்பத்துக்கு ₹1 கூட தராமல் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரிலாம் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குடும்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ திருமண வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதே சமயத்தில் 2வது திருமணம் தடைபடுவது, திருமண தடைகள் இருந்தாலும் இவை இரண்டுமே விலகும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம், நான் குழந்தை பாக்கியத்துக்கு எப்பொழுதுமே சொல்வதுண்டு, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் பார்க்கணும். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை, இருவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகினால் 2 பேர் ஜாதகமும் பார்க்கணும். அப்போ பாருங்கள், மீன ராசி அன்பர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கையால் இது எப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுதோ அதை போல் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி நல்லது நடக்கும். தெய்வ அருள் கை கொடுக்கும். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.